முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இத்தனை நாளா அதையும் இதையும் நினச்சி கவலைப்பட்டு நீ அழுதுகிட்டு இருந்த காலமெல்லாம் இப்போது முடிவுக்கு வந்துருச்சு. இந்த அப்பன் பழனி முருகன் நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான அழகான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தயாராயிட்டேன். நீயும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை ரசித்து நேசித்து உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ பழகு. நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் செஞ்சு கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் சிரிக்க மறந்துடாத. சிரிப்புங்கிற அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இல்லாட்டி வாழ்க்கை ரொம்ப சோகமாக பாரமாக பெரிய சுமக்க முடியாத சுமையாக மாறி போயிடும். என்ன நடந்தாலும் அதை சமாளிக்க சிரிப்புன்ற புன்னகையை உன் கைகளில் வச்சுக்கோ. சிரிச்சுக்கிட்டே நீ வாழ்க்கையை வாழும்போது எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நீ கடந்து வருவதற்கு அது உனக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கைனா சில விஷயங்கள் முன்ன பின்ன நடக்கும். கசப்பான கஷ்டமான சூழ்நிலைகளை நினச்சி நீ மனம் தளராமல் அது அனைத்தையும் கடந்து முன்னேறி போக தயாராகு. உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் நியாயத்துக்கும் உனக்கான தைரியத்துக்கும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நான் உன் கூடவே இருந்து நடத்தி கொடுக்குறேன். தேவையான இடத்துல நீ பேசும் வார்த்தைகள்லையும் முற்றுப்புள்ளி வையே. வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை செய்கிறத நிறுத்திக்கோ. ஏன்னா சில விஷயங்களை நல்லதுக்கு நினச்சி நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்ப. ஆனால் நல்லது கூட அதிகமாக போகும்போது கெட்டதாக மாறிடும் அல்லவா? அதே போல தான் பேசுகிற வார்த்தைகளும். நீ என்னவோ நல்லதுக்காக தான் பேசுவ, அன்பாக தான் பேசுவ, அக்கறையாக தான் பேசுவ. அது ஒரு அளவுக்கு மீறி போகும்போது அது நீ அவங்கள கேலி செய்கிறதா அல்லது அவங்கள பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்துகிறதா அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால் நீ பேசுகிற வார்த்தைகளும் செய்யும் செயலும் கூட ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி ஆகும்படி பார்த்துக்கோ. உன் கூட இருக்கிறவங்களால உன் வாழ்க்கை வீணாக போகுது, உனக்கு பிரச்சனைகள் வருதுங்கிறத நீ எப்போ தெளிவாக புரிஞ்சுக்க போகிற? நீ செய்கிற செயலும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் தான் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது கெட்டவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்லவங்க கூட இருக்க பழகிக்கோ. நிரந்தரமாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால் இருப்பதை கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழ பழகு. வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கறது கிடைச்சாலும் அல்லது நீ அடுத்தவங்களுக்காக ஏதாவது கொடுத்தாலும் கூட வாழ்க்கை இனிமையாக மனநிறைவோடு வாழ கற்றுக்கோ. கொடுப்பதும் பெறுவதும் ரெண்டுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்க உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மட்டும் எதிர்பார்க்காத. உன்னால் முடிஞ்சதையும் மற்றவங்களுக்கு கொடுத்து பழகும்போது உன் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மனநிறைவை உண்டாக்கும் விஷயமா இருக்கும். ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, நீ அதை கடந்து வந்துட்டீன்னா மறுபடியும் அதையே உட்காந்து யோசிச்சு கவலைப்படக்கூடாது. பிரச்சனைகளை தாண்டி முன்னேறி செல்வது தான் உண்மையான மனித வாழ்க்கைக்கு அடையாளம். உன் வாழ்க்கையில் மாற்றங்கிறது எந்த விதத்தில் வந்தாலும் ஏற்றுக்க தயாராகு. யார் வாழ்க்கையில் எப்போ என்ன மாறும்னு சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை நீ ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையில் யார் உன் கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை நீ தான் முடிவு செய்யணும். நல்லவங்க உன் கூட இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் கெட்டவங்க கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாமே செல்லமே. எல்லார்கிட்டையும் நீ அன்பை தான் கொடுக்குற, ஆனால் நீ அள்ளி கொடுக்குற அந்த அன்பும் பாசமும் தானே கடைசியில் உனக்கே ஆபத்தாக உன்னை தோற்று போக வைக்குது. நீ எல்லார்கிட்டையும் அன்பை கொடுத்தாலும் அடுத்தவன் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தான் கொடுக்குறாங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. யாரும் உன்னை எப்போதும் நேசிக்கணும்னு நீ கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அவங்க உன்னை நேசித்தாலும் அவங்க உனக்கு பிரிவை கொடுத்தாலும் துரோகம் செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அதை தாண்டி கடந்து நீ வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க உன்னால் முடியும். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறாக நடந்துருச்சுன்றதுக்காக நீ அப்படியே சோகத்தில் மூழ்கி போயிடக்கூடாது. சோகத்தை தாண்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் வாழ்க்கையை ஒரு புது அத்தியாயமாக வாழ கற்றுக்கோ. நீ எவ்வளவு நல்லவன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் நீ எவ்வளவு மோசமான பிள்ளைன்னு உனக்கு தெரியும். உன்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்களையும் தப்பான விஷயங்களையும் மோசமான விஷயங்களையும் நீ சரி செஞ்சுக்கோ. உன் தவறுகளையும் குறைகளையும் நீ சரிப்படுத்திக்கிட்டு உனக்கான சரியான விஷயங்களை செய்யும்போது உனக்கான நல்லதையெல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையில் மாற்றங்கிறது
எந்த விதத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நகர்ந்து போக தயாராகு. எல்லா மாற்றங்களையும் உன் நன்மைக்காகவே நான் செய்கிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்தவங்க மேலே அன்பு காட்டி இரக்கம் காட்டி இப்போது நீ ஏமாந்து போயிருக்கலாமே தவிர நீ ஒருபோதும் தாழ்ந்து போயிடவோ தோற்று போயிடவோ மாட்ட. ஏமாற்றங்களில்தான் உன் வாழ்க்கை மாறும். ஏமாற்றங்களை யாரெல்லாம் உனக்கு ஏற்றமாக நான் மாற்றி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாதுங்கிறது நம்பிக்கையாக முழுசாக நீ ஏற்றுக்கும் போது கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமே செல்லமே. உன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறுன்ற பொறுமையோட நம்பிக்கையோட காத்திரு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அதன்படி தான் நடக்கும். உனக்கான வாழ்க்கையையும் நான் அழகாக மாற்றி கொடுக்குறேன். உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் வந்து சேரும். நல்லது கெட்டது என எது உன்னை நோக்கி வந்தாலும் சரி, அமைதியை நீ தக்க வச்சுக்கோ. நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படு. கெட்டது நடக்கும்போது மன அமைதியை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த கெட்டதை கடந்து வந்து விடு. வாழ்க்கையில் தினமும் உனக்கு ஏதாவது வாழ்க்கை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ள தயாராகு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அன்பு கிடைக்காம பாசம் கிடைக்காம ஆதரவு சொல்ல ஆள் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அன்பு கொடுத்ததை தவறாக சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ தான் இவர்களுக்கு நடுவில் வாழ்கிற. அன்பு கிடைக்காம தவிக்கும் மனிதர்களுக்கு மத்தியிலும் அன்பு கிடைச்ச அன்பை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தவனை ஏமாத்துகிற மனிதர்களுக்கு மத்தியிலும் நீ ரொம்ப அன்பா அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை, நீ வாழ நினச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் கண்டிப்பாக உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். மன்னிப்புங்கிறது நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு மட்டுமல்ல, உன் மனசுக்கு நிம்மதியையும் நீ கொடுப்பதற்காக செய்யும் பரிசு தான் மன்னிப்பு. யாராவது தப்பு செஞ்சாலோ தவறு செஞ்சாலோ அதுக்காக கோவப்படாமல் திட்டாமல் எரிச்சல் கொள்ளாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீன்னா அது உனக்கும் நிம்மதியை கொடுக்கும் அல்லவா. பல சமயங்களில் தோற்று போயிட்டோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வெற்றிக்கு மிக அருகில் வந்து நிற்கும்போது நீ முயற்சியை கைவிட்டுற. எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. 99% நீ தோல்வியை தாண்டி வெற்றிக்கு நெருகில் வரும்போது ஒரு படி வெற்றிக்காக இருக்கும்போது தான் நீ அதை தவற விடுற. இனிமேலாவது முயற்சியை கைவிடவே கூடாதுங்கிற ஒரு நல்ல முடிவை எடு. உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் அடுத்தவங்க உங்ககிட்ட 1000 கேள்விகளை கேட்கலாம். ஆனால் எந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும், எந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகணுன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினா வாழ்க்கை லேசாக இருக்கும். யாருக்கு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும், எதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. தேவையில்லாத விஷயங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால தான் தேவையான விஷயங்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியாமல் போகுது. இனிமேல் வாழ்க்கையில் எது முக்கியம், எதை பற்றி யோசிக்கணும்னு யோசிச்சு தேவையில்லாத விஷயங்களை கண்டுக்காமல் கடந்து போயிடு. தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்பட்ட அழுததெல்லாம் போதும். இனி நடக்க வேண்டிய விஷயங்களுக்கான முயற்சிகளை செய். நீ என்னதான் செஞ்சாலும் எவ்வளவுதான் செஞ்சாலும் யாரையும் உன்னால் முழுசாக திருப்திப்படுத்தவே முடியாது. நீ ஒருத்தருக்காக மாஞ்சு வேலை செஞ்சாலும் கடைசியில் நீ செஞ்சதில் இருக்க குறைகளை அவங்க உனக்கு சொல்ல தான் செய்வாங்க. யாரையும் திருப்திப்படுத்த முடியாத இந்த உலகத்தில் யார் மனசுக்கும் நீ சந்தோஷத்தை கொடுக்கலான்னு கஷ்டப்பட வேண்டாமே செல்லமே. உன்னுடைய இலக்கு மிக பெருசு, உன்னுடைய லட்சியம் மிக பெருசு. அப்படி இருக்கும்போது நீ போகிற பாதையில் தடங்கல்களும் பெருசாகத்தானே இருக்கும். எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி உன் இலக்கை அடைய தயாராக இரு. உன்கிட்ட இருப்பதை விட இல்லாத ஒன்றை தான் வேணும்னு தேடிக்கிட்டே இருக்க. முதல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பழகு. உன்கிட்ட இருக்கிறது கூட இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படும் போது உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நீ சந்தோஷப்படு. நீ கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். எங்கேயும் நிற்காம
நான் போய்கிட்டே இருக்கேன்றதே உனக்கு பெருமைதான். எங்கேயும் நிற்காதே. உன் வாழ்க்கை உனக்கு காட்டும் பாதையில் போய்கிட்டே இரு. வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். நீ தான் வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகணும். வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து நீ விலகி நிற்பதும் உன் சுயநலத்துக்காக அல்ல, உன் தன்மானத்துக்காக தான். அவங்க உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்க. அதனால தான் நீ அவங்கள விலக்கி வைக்கிறியே தவிர உனக்கு அவங்க மேலே எந்த கோபமும் வெறுப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு உன்னை மதிக்காத மனிதர்கள், இன்னைக்கு உனக்கு மரியாதை செலுத்தாத மனிதர்கள் நாளைக்கே உன்னை தேடி வந்து புகழ் பேசும்படியும் மரியாதை கொடுக்கும்படியும் நான் செய்கிறேன். சூழ்நிலைகள் மாறும்போது, நல்லா இருந்த மனுஷன் கஷ்டப்படும் போது சுற்றி இருக்கவங்க அவங்க ஏளனமாக இலக்காரமாக பேச தான் செய்வாங்க. ஆனால் அதையெல்லாம் நீ கண்டு கலங்க வேண்டாம். இங்கு எல்லாமே மாறும். நீ கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையும் மாறி உனக்கான சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். எந்த ஒரு மனிதன் காரணமே இல்லாமல் சந்தோஷப்படுறானோ அவன் காரணமே இல்லாமல் கவலைப்படவும் செய்வான். நீ எதையும் காரணத்தோடு செய்ய பழகு. சும்மாவே திடீர்னு என் மனசு ஏதோ வருத்தமாக இருக்குது, என் மனசு ஏதோ கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. உன் மனசுக்கு கவலையை கொடுக்க முடியும்னா அதே மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் அல்லவா? உன் மனசுக்கு கவலையை கொடுத்த அதே மனசை மகிழ்ச்சியின் பக்கம் திசை திருப்பு. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சும்மாவே காரணம் சொல்லிக்கிட்டு எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாமல் நடந்த பல நல்ல நிகழ்வுகளிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நினைக்க பழகு. நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் கண்டிப்பாக உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தே தீருவேன். எப்போதுமே எல்லார்கிட்டையும் போய் உன் மனசில் இருக்க வருத்தத்தையும் குறைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காத. யார்கிட்ட உன் கஷ்டத்தை சொன்னால் அவங்க உனக்கு தயாராக ஆறுதலாக துணையாக நிற்பாங்களோ, உனக்கு தைரியத்தை கொடுப்பாங்களோ, அப்படி உன்னை வலுப்படுத்த முடிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொல்லு. யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும் உன் அன்பை கொடு. மற்றவங்க கிட்ட இருந்து நீ தேவையில்லாமல் சம்பந்தப்படுத்திக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்காம உன் மேலே பாசம் இல்லாதவர்களிடமிருந்து விலகி இருப்பதும் ஒதுங்கி இருப்பதுமே உனக்கு சரியாக இருக்கும்.